கூட முடியாத அளவுக்கு தான் இந்த கேட்டகரியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ இருக்கிற நிறைய கம்பெனிஸுங்க. அதனால தான் இன்னைக்கு எஸ்பிஓவை உட்காந்து நாங்கள் எப்படியாச்சும் ஸ்டாண்டர்ட் ஆக்கியே தீரணும், பிராண்டாக மாற்றியே தீரணும். ரைட், பார்ட் டைம் ஜாப் கம்பெனி லிஸ்ட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா ரைட் எஸ்பிஓ வந்து நிற்கணும். ஆனால் என்ன ஒன்று, இனிமேல் எஸ்பிஓ புதுசாக ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் வரும்ல, அந்த லிஸ்ட்டில் வரும்ல. இந்த கம்பெனி தாங்க இத்தனை வருஷமாக இருக்குது. எப்படி இத்தனை வருஷமாக வீட்டில் இருந்தபடியே ஜாப் கொடுத்துட்டு இருந்தாங்க, இத்தனை லட்சம் பேருக்கு ஜாப் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதோட கூட சேர்ந்து இத்தனை லட்சம் பேர் இந்த கம்பெனி மூலமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸாக மாறி இருக்காங்கன்ற வரைக்கும் இனிமேல் வரப்போகுது. லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் எஸ்பிஓ நியூ கான்செப்டில் பிஸ்னஸ் ஓனர்ஸாக மாற போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரைட், அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அது அந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நோக்கம் அதுதான். கொஞ்சம் இந்த 6500 2000 அப்படிங்கிறது சீரியஸாக பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் இதுக்காக இது இல்லை வர்றதுக்கு லேட் ஆகுதுன்றதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தானே தவிர இது அஃபீஷியலாக நான் சொல்லுவேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்பிஓ ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டுருச்சு, குரூப் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. ரைட், டெலிகிராமில் வாட்ஸ்அப்லன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மாதிரி எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப்லையும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்க்கவே முடியாது. எனக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் 2000 3000 குரூப்லேருந்து வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்கான்னு பார்த்தாலே இருக்காது. ஏன்னா முதல்ல உங்களை குரூப் சேர்க்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருன்றதுக்காக தான். பரவாயில்லை, இதில் என்ன இருக்குது, ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா ரீஃபண்டபிள் கொடுக்க போகிறோம். ரைட், நம்மளுடைய கான்செப்ட் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு போகிற கான்செப்ட் இல்லைல்ல. நம்மளுடைய பிஸ்னஸ் மாடல் இப்போ ஏற்கனவே இருந்ததை விட இப்போ கம்மிங் இதுக்கப்புறம் வரக்கூடிய எஸ்பிஓவில் வரக்கூடிய பிஸ்னஸ் மாடல் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும், இன்னும் பர்ஃபெக்ட். ஏன்னா அதுதான் எங்களுடைய ஃபியூச்சர். ஓகே, ஸோ அந்த ஃபியூச்சர் பிஸ்னஸ் சொல்ல வரும்போது அது அந்த அளவுக்கு இருக்கணும், சொல்ல தேவையில்லை, வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட், அப்படி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணுறது ரிட்டர்ன் வரலன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, குரூப்பில் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிக்வஸ்ட். எங்களுக்கு லெட்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே, எங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர், எல்லாமே செக் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு, உங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரைட், ஸோ உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணலாம், உங்களுடைய டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு லெட்டர் கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு ரீஃபண்டபிள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது எங்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற எல்லாருக்கும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நாங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ண தான் போகிறோம். உங்களுக்கு கொடுக்காமலாம் போயிட மாட்டாங்க. அதனால் அந்த குரூப்பில் வந்து மறுபடியும் கேட்கணுன்றது அவசியம் இல்லை. என்னாச்சுன்னு உங்களை சேர்த்து விட்டவங்கள நீங்கள் கொடுங்க அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஓப்பனாக கேட்குற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எஸ்பிஓவில் உங்களை சேர்த்து விட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அங்கே உங்களுக்கு வருமானம் வரலன்னொடனே நான் கட்ட காசை நீங்கள் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதம் ஒரு 5000 10,000 எஸ்பிஓ மூலிமா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டிடியூஷருக்கு ஒரே ஒரு 500 1000 எடுத்து திருப்பி கொடுத்துருப்பீங்களா? இங்கே எத்தனை பேர் கொடுத்தவங்க இருக்காங்க? யாராச்சும் கொடுக்குறேன்ற தாட்டாச்சும் உங்களுக்கு வருமா? ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 2000 ரூபாய் தூக்கி இந்தாங்க, உங்களால் தாங்க நீங்கள் நான் மாதம் 5000 10,000 சம்பாதிச்சிருக்கேன், என்ன இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு கொடுக்குற மனப்பான்மை யாருக்குமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தில் இங்கே ஒரு பிரச்சனை நடக்கும்போது மட்டும், அதுவும் கம்பெனி சைடில் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட்டு தான் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில அப்ரூவல்ஸ் தான் வாங்க வேண்டியது இருக்குது. 2023 வருஷம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ புதுசாக கவர்மெண்ட்டில் ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் புதுசாக ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதுலேயும் அப்ரூவல் வாங்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் உட்காந்து தேடி பார்த்து எந்த அளவுக்கு நம்ம கம்பெனியில் அது என்னென்னா நீங்கள் தேடி பாருங்கள். சரிங்களா? ரைட், 2023 டிசம்பர் மாதம் 8 or 9 நினைக்கிறேன், டேட் எனக்கு வைக்கிறோட தெரியல, ஒரு புதுசாக ஒரு சட்டம் இந்த மாதிரி பார்ட் டைம் கேட்டகரி ஜாப்ஸ்க்காகவே சொல்லிட்டு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. ரைட், அதெல்லாம் நாங்கள் உட்காந்து தேடி கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பதிவு பண்ணி முறையாக நடத்தணும்.
இந்த கம்பெனியே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும், எங்களுடைய இந்த பிஸ்னஸ் கான்செப்டும் பக்காவாக மாற்றணும், எங்கள் கம்பெனி ஸ்டாண்டர்டாக என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரைட். இந்த பார்ட் டைம் ஜாப்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் கற்றுக்கிட்டு கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடில் இருந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும். ரைட். எங்களுடைய பிளான்ஸில் இருந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் சைடில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே இஷ்யூ இருந்துகிட்டே இருக்க போகிறது இல்லை. இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இப்போதான் 1 by 1 ஒரு இஷ்யூவாக முடிச்சு சரி பண்ணி ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். 90% ஆஃப் பீப்புள் பொறுமையாக தான் வெயிட் பண்ணுறீங்க. அந்த 10% ஆஃப் பீப்புள், அந்த 90% ஆஃப் பீப்புளை என்ன பண்ண வேணாம்னு சொல்கிறோம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். அது எங்களுடைய ரிக்வஸ்ட்டாக சொல்கிறோம். உங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு வர வேண்டிய அந்த அமௌண்ட் 100% எந்த பாதிப்பும் இல்லாத உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு உத்தரவாதம். சரிங்களா? அது நாங்கள் லாஸ்ட் டைமே இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் சுச்சுவேஷன்ஸ், ஸோ அதையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம கேட்டே ஆகணும். ரைட். ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, சும்மா யாரோ பக்கத்தில் இருக்கிற கொடுத்தல நம்மளை பண்ண வேணான்னு சொல்லல. ஒரு கவர்மெண்ட்டே நம்மளை பார்த்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதா, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்ம கடமை. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக நமக்கான அப்ரூவல் வந்துடும். இங்கே அப்ரூவல் வராததுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா சார்? இன்கேஸ் வராமல் போயிட்டா சார், வராமல் போயிடுச்சுன்னா வாங்காமல் விட மாட்டோம் நாங்கள். அதுதான் சிம்பிள். உங்களுக்கான அந்த பதில் என்னென்னா, இன்கேஸ் வராமல் போயிட்டா சார் அப்படிங்கிற ஒரு பதில் உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா, எங்களுடைய பதில் அது என்ன அப்படின்னா, நாங்கள் வாங்காமல் விட மாட்டோம் அப்படின்றது தான் எங்கள் சைடில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில். சரிங்களா? ரைட். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இந்த குரூப்பில் மெம்பர்ஸ் குறையிறாங்க, நிறைய பேர் ரிலீவ் ஆகுறாங்க, நோட்டீஸ் போர்டில் இருக்கிற மெம்பர்ஸ் கம்மியாக வராங்க. அதெல்லாம் விஷயமே கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற மனநிலைமைக்கு இப்படி தான் தோணும், இப்படி தான் பேசணும்னு தோணும். அவங்க இங்கே நம்மளை குறை சொல்கிறவங்க, திட்டுறவங்க எல்லாமே எதுவும் நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டா பெருசாக சாதிச்சிடலாம் போகிறதில்ல. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, அமௌண்ட் வரல, நிறைய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதனால் எப்படி அங்கெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கு, அந்த பணம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதராக தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன விஷயமோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அதுலேயும் யாரெல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸோ, ரைட், நான் ஒரு பேசிக் டிகிரியாச்சும் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் இன்னும் உங்களுடைய இன்டர்நெட் நாலேஜை டெவலப் பண்ணிக்கங்க. இன்டர்நெட்டில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா? அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்க. டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்குலாம். மற்றபடி ஜென்ரலாகவே உங்களுடைய இன்டர்நெட் நாலேஜை வளர்த்துக்குங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய. ஏன்னா இப்போ இந்த ஆடியோவில் என்ன நான் பேசியிருக்கேன்னா, இது ரிலேட்டடாக தான் எல்லா குரூப்பும் போய்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், அப்படிலாம் எதுவும் போக தேவையில்லை. இத்தனை மாதங்கள் கடந்து வந்தாச்சு, இன்னும் ஒரு நாட்கள் மட்டும்தான் நம்ம தாண்ட வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். ரீஃபண்ட்லேருந்து, வித்ட்ராவிலேருந்து A to Z எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ணியிருக்கோம். SBOவில் இருந்த பெண்டிங் இஷ்யூஸ் எல்லாமே சரி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 or 5 இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் கம்மியான மெம்பர்ஸ் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். மண்டே அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.